இல்ல நம்ம ஊர் பொண்ணுங்கப்பா, நம்ம ஊர் பொண்ணுங்க அவங்களே ரேப் பண்றாங்க, அவங்களே கொரியோகிராஃப் பண்றாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஐம் சோ த்ரில்ட் டு நோ திஸ். எங்கெங்க பிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பிடிச்சேன்றாங்க. Instagram is opening a big world for everyone. So proud. வைஃப் வந்து நிறைய மியூசிக் வந்து தேடி இந்தியன் மியூசிக்காக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க தமிழ்ல அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு. She really introduced me to lot of new music. True. Like I have to introduce you guys to my wife. நினைக்கிறேன் அவங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க. I'm so proud. And Jiva, fantastic. hey, thanks man. எல்லாம் இவங்களோட டேலண்ட் தான். நான் ஒன்றும் பண்ணல. இவங்க சும்மா வந்தாங்க அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஒன் started rapping, one is dancing. So everybody has the எல்லா டேலண்ட்டும் இருக்கு. லைக் நாங்களாம் வந்து நம்மளாம் கொஞ்சம் லிப் சிங்கிங் தானே. ஸோ பட் கொஞ்சம் வியப்பா இருந்தது when I saw ஆக்டும் பண்றாங்க, they rap, they sing, and also they have so much of music knowledge, and I'm sure first of all அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருக்கணும். because they are the one எங்களை நம்பி they have sent them, and நிச்சயமா to nurture them, and also in the camera lights and the sense for sure. Last 15-20 years we've been doing the same stuff. So and what all techniques நம்ம வந்து விட்டோமோ அதை வந்து we are just teaching the hacks. Bro, over to you bro. Yeah. இல்ல எவ்ரி டைம் பீப்புள் காஸ்ட் மீ இல்ல வந்து சார் நான் நடிக்கணும், நான் எங்க போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி நான் தனியாக மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரை அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவோம், இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சு விடுவோம். பட் நவ் ஐ ஹேவ் அன் அட்ரஸ், கிளீனாக பாயிண்ட் பண்ணி அங்கே அனுப்பிச்சு விடலாம். தேங்க்யூ. பிகாஸ் தேர் இஸ் சோ மச் டேலண்ட். எல்லாரும் வீட்டில் பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 15 வயசு பையனால எல்லாமே பண்ண முடியும் சிஸ்டம்ல உட்காந்துட்டு. லைக் அனிருத் யூ ஹவ் சீன் as a child he started playing. ஸோ அப்படி நிறைய டேலண்ட் இருக்கு. அண்ட் ஐ நோ so many people already who've been asking me நான் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் சார், நான் எப்படி போறதுன்னு. So I think the best what you've done is fantastic. I think that's the idea. Uncle கிட்ட இருந்து சௌத்ரி சார் கிட்ட இருந்து I think it's come to you also நினைக்கிறேன். அவர் எப்படி ப்ரௌடா சொல்லிக்கலாம், பார்த்து செலவு பண்ணுங்கடா அப்படின்றாரு. கரெக்ட், காசு எடுக்கணும் இல்ல. So so good. ரைட்டான டேலண்ட் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ண. ஸோ நிச்சயமா அது வந்து அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஹஸ் பீன் அப் டு, அண்ட் சேம் டெக்னிக் வித் a different name. நைஸ். இந்த நேம் சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் பயங்கர ஸ்டைலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நீ செவிட்டு தவளைன்னு சொன்னல, அங்க வந்து பச்சைக்கன்னு ஒட்டிக்கிச்சு. அப்பதான் அது நம்ம ஊர் பிராண்டா இருக்கு. So that way also I think you've got a nice name to sell it across. Thank you. And all the best to you guys. சீக்கிரமா உங்களுடைய ஒரு பெரிய கான்சர்ட்ல டிக்கெட்டுக்காக நாங்கெல்லாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்க வரணும்னு நான். That's the idea bro. That's the idea. All the best. So this is the first slate. So first slate na, so they are also getting used to the camera, they are also getting used to the mic and everything. Groom பண்ற ஒரு ஆள் வேணும் எப்பவுமே. all of us நம்மளே ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி நிக்கணும்னு தெரியாது, எப்படி சிரிக்கணும்னு தெரியாது, how you face the camera தெரியாது. பட் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் அந்த கேமராவோட தான் பிறக்குறாங்க. சோ அவங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகாது, அவங்க சீக்கிரமா அதை கத்துக்குவாங்க. And I'm sure you'll be polished so much more better, and you're already talented with the good guidance. நம்ம ஊர்ல இருந்து ஒரு கே இண்டஸ்ட்ரி வர்ற மாதிரி இவங்க அதான் கே பாப் ஊர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா வரணும். கே பாப் மாதிரி டாப் பாப், தமிழ் பாப். சோ டாப் பாப் இல்ல சந்தோஷ் சொன்னார் இல்லையா, that you know you need talent here, வேற ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரியாவே இங்க இருக்க முடியும்ங்கிறது. I think it's the best time to start that. Yes, because we have our own culture. There's so much we can talk about. Like Enjami வந்து spoke about our culture. நம்மளுடைய தாத்தா பாட்டி பத்தி பேசின மாதிரி நம்ம கிட்ட we have a lot of stories to say. We have our own style. True. So adellame we have to bring it out to the world. That's the idea. That's the idea. Everybody has a story and everybody has a style. So அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா. And ஜீவா பத்தி நான் சொல்லணும். நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வரும்போது நம்ம புதுசா ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணோம்னா நம்ம பசங்க எல்லாரையும் பார்ப்போம்ல, கிளாஸ்ல ஒரு ஃபேஸா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுல சில மூஞ்சிக்கு மட்டும் கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டா இருப்பான்னு நமக்கு தோணும். ஜீவா அந்த மாதிரி ஆளு. மச்சான் எப்படி கிளாஸ் கட் அடிக்கணும், எப்படி வாத்தியார்ட்ட மாட்டிக்காம இருக்கணும், ஸ்பெஷல் நோட்ஸ் எங்க கிடைக்கும், இதெல்லாம் ஜீவாட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் I think from the beginning. Thank you. And such a great good actor. நான் ராமுக்கு உங்களுக்கு அவார்ட் நாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பியூட்டிஃபுல் மொமெண்ட் அது. ஆக்சுவலி நான் வந்து ஏதோ ஒரு பொரின்னு சொல்லி ஒரு பயங்கரமான காவியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அமீர் சார் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சைப்ரஸ்ல அவார்டு இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் ஷூட்டிங் இருக்கு சார் அப்படின்னு. சரி ஓகே நான் கார்த்தியை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஆன் மை பிஹாஃப் ஆக்சுவலி கார்த்தி தான் வாங்கினார் இந்த ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கினா. ஸோ தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்ஸ் ஃபார் இந்த மேடையை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். இல்லை, I wanted to say that you know a good talent is recognized all over the world. ஸோ நல்ல டேலண்டா இருக்கும்போது எங்க இருந்தாலும் people pick it up. And சந்தோஷா சொன்ன மாதிரி in case delay ஆகுதுன்னா வருத்தப்பட்டுறாதீங்க. வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூ டூயிங் அது சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி.
it will pay back, it will connect, it will come back to you. So all the best. All the best. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. இல்லை சார், மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் டீம் கலக்குறாங்க. இன்னைக்கு வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டர், இட்ஸ் அ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன், உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் இருக்கும். நீங்கள் பார்த்தா 11.5 மில்லியன். நான் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது. அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடைச்சிருக்கிறது, இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்கள் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போ ஜெயம் ரவி, ஜீவா, ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே ஜே ஜே, எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ். அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா, இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் குவார்டர், நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யாரா நமக்கு ஃப்ரெண்டாக நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம், அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு, மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா எப்படிப்பட்ட ஆள்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அதை விட்டுரு, நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. நான் கூட காமெடி பண்ணாதடா, என்னடா சொல்கிறேன், சத்தியமாக தான்டா கேட்குறேன் அப்படின்னா. சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனால் அங்கே விளக்கேற்றுறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்னைய 2 வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் உண்மையாக நினச்சேன், இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனை தவிர நான் வந்துட்டேன், விளக்கு வேறு யாரும் ஒருத்தர் ஏற்ற வேண்டியது, என்ன ஏற்ற வச்சுட்டாங்க, எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸுக்கும் ஃபோன் பண்ணாங்க, மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்னு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு, நான் இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான், வேற என்ன சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக பார்த்தா நான் தமிழ் பொண்ணு தான். So, but I'm just very nervous right now to say anything, but I don't want to take anybody's time. First things first, I as an artist, I believe that anything we do is an offering to God. So this is my offering. It starts with this in Chennai. I really hope all of you here can open your hearts for me and let me be a part of your industry, because Tamil part pannona, there's no other language in the world that is better than Tamil to sing in. And so this is my, thank you. And this is my very first single in my life, and I chose to do it in Tamil. I'm first going to say
Thank you to all of them here that you see. They've worked tirelessly to make me look good, feel good, do whatever I did on stage. All of them are responsible, not me. But also, most importantly, I want to say, in the time and age when social media and everything is such a huge competition. Every morning when you wake up, everyone's wondering, inniki yaroda reel perusago, how can we work with this person? And in all of that, what Jiva and Surya are doing with Deaf Frogs is not just a blessing to us artists, but it's more like, you know, it's a voice to everybody who's sitting in the crowd. I'm sure everybody can sing, can dance. All of you are better stars than we are. I'm sure these guys are the best people to give all of us a chance. So from the bottom of my heart to each of you who are here, and I'm a huge fan of Jayam Ravi. I'm already going like that, you know, and the other actors that I saw so far. So from the bottom of my heart and my entire team, thank you. Thank you for being here. Thank you for your support. Thank you so much, Kanisha and team. Can we hear it? படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நடிச்சிருந்தது யார் ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 200 டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. டேரக்டர்ஸாக எப்படி 50 பேருக்கு மேலே, ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இந்த கம்பெனி வந்து கார்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே இத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள். ஆக்சுவலி டெஃப் ஃப்ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ஃப்ராக் தான். எனக்கு மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க, நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு போகுதுங்க மாதிரி தெரியல. பட் காது கேட்கல, யார் பேசுனதுமே. வந்துட்டேன். நடிக்க தெரியாது, காது கேட்கல, வந்துட்டேன். டைரக்ஷன் தெரியாது, வந்துட்டேன்ற மாதிரி. நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப் ஃப்ராக்ஸோட மீனிங். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் பழைய டெஃப் ஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களோட டயலாக் தான் எங்களுக்காக ப்ளீஸ் இந்த டயலாக் மட்டும் ஒரு தடவை. டீம் ஆல்சோ வில் பி ஹாப்பி அண்ட் யுவர் ஃபேன்ஸ் ஆர் ஆல்சோ வெயிட்டிங். இன்னொரு மைக் கொடுங்க. ரெடி மச்சி அவகிட்ட என்னமோ இருக்கு மச்சி. ஏய் இப்ப அவளை பிடிச்சிருக்கின்றியா இல்ல பிடிக்கலன்றியா தெரியலையே மச்சி, ஒரு கோட்டர் சொல்ல. பட் இப்போ எஸ்எம்எஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுல என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இந்த நீங்க சொல்ற டைலாக் தான் பாப்பேன். ஐ மீன் நீங்க உங்க சாங் இதுதான். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஸோ தி ஐடியா இஸ் தட். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் லைக் பார்த்தா எஸ்எம்எஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு 5 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இருந்து அவங்க பார்த்து வளர்ந்து அதில் லைக் ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து லிரிக் வந்திருக்கு. ஸோ ஐ ரியலி லைக் த விஷுவல்ஸ். ஐ திங்க் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரேப் கிப்லாம் வந்து அந்த ஆர்டிச்சூடி மூலமாக இது பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் என்கரேஜிங் வோல்டேஜ் பி. ஸோ இன்னும் மேலும் நீங்களும் இவங்களோட யூ ஹேவ் டு லைக் மேக் சாங்ஸ். யா தேங்க்யூ கைஸ். மென் இன் பிளாக் மாதிரி வந்துருக்கிறீங்களேப்பா. தேங்க்யூ கைஸ். எஸ் ப்ளீஸ். ஸோ கைஸ் வி வோல்டேஜ் பி வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே ஜீவா சார், நாங்கள் எல்லாருமே அவரோட ரொம்ப பெரிய ஃபேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். ஆதி. ஸோ எங்கள் 4 பேருக்கும் அவர் தான் ஒரு மங்களம் சார் மாதிரி, பாய்ஸ் படத்தில் வர மங்களம் சார் மாதிரி எங்களை மேனேஜ் பண்ணார். ரொம்ப நல்லா வச்சு ரொம்ப தேங்க்யூண்ணா. ஸோ இந்த டெஃப் ராக்ஸ்க்கும் இந்த எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் இந்த நாள் ஒரு புதிய துவக்கமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். எங்கே பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்.
Guys, remember, everything you can imagine is real. You just have to make things happen. Thank you so much for the opportunity. Thank you so much, Team Voltage B. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து we all are waiting. என்னோட நாட்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிராதா அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஜீவா வந்து அந்த மாதிரி இப்போது கலாக்கி பேசினார், பயங்கரமாக பேசினார். அவரோட ஜேர்னி பற்றி சொன்னார். எல்லார் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஸ்ட்ரகிளிங் டேஸோட கதை. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜீவா டு ஹவ் கம் அப் வித் திஸ் இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கான ஆர்டிஸ்ட், நல்ல டேலண்ட், ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன் உட்காந்து. Because everybody today is looking to prove themselves, come up in life, ஏதாவது சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்குது. பட் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. நான் வந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு முந்தினேத்து தான் 15 years சினிமாவில் எனக்கு வந்து ஒரு ஜேர்னி முடிஞ்சிருக்கு. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்குது. வாய்ப்பு தேடுற விதம் மாறிச்சு, அப்ரோச் பண்ணுற விதம் மாறிச்சு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது. பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான். அண்ட் மியூசிக் இஸ் அ லவ்லி இண்டஸ்ட்ரி. மியூசிக் எல்லாம் நம்ம வாழ்க்கையே கிடையாது. அண்ட் சூர்யா வந்து பேசினார், ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ், நாட் ஜஸ்ட் மியூசிக், தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேங்க். அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சினிமாவில் வந்து இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னா அது காரணமே நல்ல கதைகள் தான். 15 வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன்னா அது காரணம் நல்ல கதைகள். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். கங்க்ராட்ஸ் சூர்யா. அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க. ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம். எனக்கு ஒரு 13 வருஷம் பழக்கம். சிசிஎல்னால ஒன்றா பழக ஆரம்பித்தோம். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீயிங், ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் as well. நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்திலே இருக்குது. அவங்க ஃபாதர் வந்து ஆர்பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்கள்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட். தட்ஸ் வை திஸ் இனிஷியேட்டிவ். And hats off to them to have supported so many people in their dreams and in their life. I'm very very happy here. I just wanted to be here for the initiative and the cause because I always believe that நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால எவ்வளோ பேருக்கு கை கொடுக்க முடியுமோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த விதத்தில் தேங்க்யூ ஜீவா. I will also do my best. I have a production house. ஸோ நானும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நல்ல டேலண்டோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புது டிரெக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த விதத்தில் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு கொலாபரேட் வித் யுவர் டெஃப் ஃப்ராக்ஸ். தேங்க்யூ விஷ்ணு. acquire more talent for my movies as well. Thank you so much. Thank you all for coming here and supporting this initiative. Thank you Vishnu. Thank you so much for supporting our initiative. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்களாம் கூப்பிட்டுருக்கோம். யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் எது வச்சுருக்காங்க. ஸோ எஸ், விஷ்ணு does his own films and he does his own production and he sits with the creatives. ஸோ இந்த மாதிரி ஒரு கூடாரம் வந்து will be very like ஒரு 4-5 ஸ்டெப் can we miss like skip the introduction அப்படிங்கிற மாதிரி. ஸோ I think it will be a straight turnkey thing. ஸோ for sure இப்போ சந்தோஷ் சார் கிட்ட இருந்து வாங்கியாச்சு, இப்போ விஷ்ணு கிட்ட இருந்து வாங்கியாச்சு. So thanks Vishnu, thank you so much for supporting, and I guess we'll have a photo op. Yes.